தாய் தமிழ் உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள். இன்று அக்டோபர் 8 கவி சக்கரவர்த்தி கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் அவர்களின் நினைவு தினம். வரலாற்று கவி சக்கரவர்த்தி பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் அவர்கள் தமிழ் கவிதை மொழி ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே கவிதை நலம் கண்டு போற்றிய நாடு நம் தமிழ்நாடு. தமிழருக்கும் தமிழர் வாழ்வியலுக்கும் உணர்வும் உறவும் ஊட்டிய கவிஞர்கள் பலர் தோன்றிய நாடு நமது நாடு. தமிழகத்தின் ஏழை உழைப்பாளிகளுக்கும் அறிவால் உழைக்கும் இடைநிலை மக்களும் தங்களுக்காக திரையுலகிலே குரல் கொடுத்து தங்கள் வாழ்வை மேம்படுத்த முன்னின்ற ஒருவரை கண்டனர். அவர்தான் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் அவர்கள். பாட்டின் திறத்தாலே வையத்தை பாலிக்க பிறந்தவர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் அவர்கள். மக்கள் கவியாக விளங்கி ஏழை எளிய மக்களுக்காகவே பாடிய கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் அவர்களின் நினைவு தினம் இன்று. வாழ்க இவரின் புகழ். மறைந்தும் மக்களின் மனதில் இன்றும் மறையாமல் வாழும் மாமனிதர் பட்டுக்கோட்டையார். பட்டுக்கோட்டையாரின் தொழில்களும் வளர்ச்சிகளும்: விவசாயி, மாடு மேய்ப்பவர், மாட்டு வியாபாரி, மாம்பழ வியாபாரி, இட்லி வியாபாரி, முறுக்கு வியாபாரி, தேங்காய் வியாபாரி, கீற்று வியாபாரி, மீன் நண்டு பிடிக்கும் தொழிலாளி, உப்பள தொழிலாளி, அரவை மில் டிரைவர், தண்ணீர் வண்டிக்காரர், அரசியல்வாதி, பாடகர், நடிகர், நடனக்காரர், கவிஞர். பட்டுக்கோட்டையார் தனது 29 ஆண்டு வாழ்வில் 17 தொழில்களில் ஈடுபட்டிருக்கிறார். இறுதியில் கவிஞராக உருவாகியிருக்கிறார். சாதாரண மக்களின், குறிப்பாக நாட்டுப்புறத்து மக்களின் செழிப்பான வாழ்க்கை அனுபவங்களையே உண்டு உருவாகி வாழ்ந்தும் நாட்டுக்கும் தமிழ் மக்களுக்கும் பெருமை தேடி தந்திருக்கிறார். நிறைநாள் வாழாமல் போனது தமிழகத்துக்கு பேரிழப்பேயாகும். கால வெள்ளத்தை கடந்து நிற்கின்ற கருத்துக்கள் நிறைந்த பாடல்கள் பலவற்றை தந்திருக்கிறார். வேப்பமர உச்சியிலே நின்று பேயொன்று ஆடுதுன்னு சொல்லி வைப்பாக, உன் வீரத்தை கொழுந்திலேயே கிள்ளி வைப்பாக, வேலையற்ற வீணர்களின் தேவையற்ற வார்த்தைகளை வேடிக்கையாக கூட நம்பி விடாதே, வீட்டுக்குள்ளே முடங்கி கிடந்து வெம்பி விடாதே. மனித குலம் வாழும் நாள் வரையில் பட்டுக்கோட்டை ஐயா கல்யாணசுந்தரம் அவர்களின் புகழ் மக்கள் மனதில் என்றும் நிலைத்து நிற்கும். நன்றி.